எஸ்ஐஆர் என்கிற நடைமுறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது. தேர்தல் ஆணையம் அதை தீவிரப்படுத்தி வருகிறது. கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் அவ்வப்போது நடைபெற்றிருக்கிறது என்று தேர்தல் ஆணையமே சொல்லுகிறது என்றாலும் அது பெரிய அளவில் பேசுவடு பொருளாக மாறியதில்லை. இந்த முறை தேசிய அளவில் இது குறித்த விவாதம் நடைபெறுகிறது. அதற்கு காரணம் அவர்கள் பின்பற்றுகிற அணுகுமுறைகள் தான், உத்திகள் தான். இது வெறும் வாக்காளர் பட்டியல் சீராய்வாக மட்டுமே இல்லாமல் இந்திய குடிமக்களின் குடியுரிமையை சீராய்வு செய்கிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்றாலும் கூட தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக அரசு ஒவ்வொரு குடிமகனின் குடியுரிமையையும் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது, சீராய்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆகவே இது கோடிக்கணக்கான மக்களின் குடியுரிமையை பறிக்கும், நாடற்றவர்களாக ஆக்கும். எதிர்காலத்தில் இதற்கு என கட்டமைக்கப்பட்டு வருகிற முகாம்களில் நாடற்றவர்களாக்கக்கூடிய அனைவரையும் அடைத்து வைக்கும் கொடுமையும் அரங்கேற்றப்படும். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த எஸ்ஐஆர் என்கிற நடைமுறையே கூடாது, வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற வாக்காளர் சீராய்வு நடைமுறையே போதும் என்று வலியுறுத்துகிறோம். அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஜனநாயக சக்திகள் தேசிய அளவில் இந்த நடைமுறைக்கு எதிராக ஒருங்கிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம்.